இருக்கிற இடத்துக்கு நேற்றே நாங்களாம் வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் போய் கடையில் போய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நம்ம ஊர் இந்தியன் ஷாப்பில் தான் போய் வாங்குச்சு. என் பையன் வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து தக்காளி பச்சை மிளகா எல்லாமே எனக்கு நறுக்கி தரான். எதுக்குன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்காக. மார்க்கெட் இங்கே ஸ்வான்சி ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி சாலை மீனும் கொஞ்சோண்டு இறாலும் வாங்கினேன். சாலை மீன் வந்து ஒரு 1/2 கிலோவும் இது வந்து ப்ரான்ஸ் வந்து 250 கிராம்ஸும். க்ளீன் வந்து நான் இங்கே தான் வீட்டில் தான் வந்து பண்ணேன். ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணி தரல, நான் இங்கே தான் வந்து க்ளீன் பண்ணேன். அதெல்லாம் அவனே நான் எல்லாம் உங்களுக்கு நறுக்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அவன் நறுக்கி தரான். நானாக ஃபாஸ்ட்டாக நறுக்கிடுவேன். பட் பரவாயில்ல, அவன் இண்டிபெண்ட்டாக இப்போ சமைக்கிறதால அவனே கொஞ்சம் எல்லாம் குக்கிங் பண்ணுறதால ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி நான் வெஜிடபிள் ஆயில், இங்கே உள்ள வெஜிடபிள் ஆயில் வச்சு தான் சமைக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரியே தான் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே கிடைக்குது. ஆனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து மசாலா பொடி எல்லாமே நான் ஊர்லேருந்து திருச்சி கொண்டு வந்துட்டேன். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் அதை வச்சு தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு நான் அவனுக்கு வச்சு தரேன். அதான் அவன் சொன்னான், ஊர் பக்கம் மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு. நான் இவன் மீன் குழம்பு வைக்க மாட்டான், மீனை வந்து பொரிச்சு அப்படி தான் சாப்பிட்றது உண்டு. புளியும் வந்து நான் இன்றைக்கி புளி கரைசலை போடல, டேம்ரின் பேஸ்ட்டை தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அதால் தான் கலர் வந்து ரொம்ப டீப்பாட்டுக்கும் இருக்குது. மாங்காவும் இன்றைக்கி இந்த இந்தியன் ஷாப்பில் கிடச்சிது. மாங்காய் உப்பு எல்லாம் போட்டு தேங்காய் பாலும் ஒரு திக்காக வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்ததுன்னு போட்டிருக்கேன் நான். மீன் வந்து எனக்கு அவ்வளோ திருப்தியால் நம்ம ஊரில் வாங்குற மாதிரி, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ரைஸ் குக்கரை கழுவிட்டானுக்கு ரைஸ் அப்புறம் அது நம்ம நல்லெண்ணெய் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நல்லெண்ணெய் வாங்காமல் இன்றைக்கி நான் வெஜிடபிள் ஆயிலில் வச்சு தான் தாளிப்பு சீரகமும் வெந்தயம் போட்டு தாளிப்பு கொடுத்துருக்குறேன். கருவேப்பிலையும் இன்றைக்கி மறந்துட்டேன். இல்லாட்டி கருவேப்பிலை போட்டிருந்தா இன்னும் வந்து குழம்பு நல்லா மணமாக இருந்திருக்கும். மீன் குழம்பு வேலை வந்து முடிஞ்சுது. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ திருப்தி படலை. ஆனால் இன்றைக்கி என் பையனுக்காக சமைச்சது வந்து ஒரு எனக்கு ஒரு ஜாயாகவே எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு. இறால் தொக்குக்கு வந்து அதே வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணி வெங்காயம் இன்றைக்கி நான் பெரிய டொமேட்டோஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ண பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா கொத்தமல்லி தூள் உப்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு வந்து இங்கே யூகேயில் கிடைக்கிற அந்த டேபிள் சால்ட் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். எதுக்குன்னா அதில் காட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் நம்ம கவனமாக ஆட் பண்ணாட்டி நம்மளுக்கு உப்பு கூடிரும். இன்றைக்கி இறாலை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். நான் வந்து தண்ணியே ஊற்றாமல் தான் நான் இந்த பொரியலை வைக்கிறேன். கொத்தமல்லி இலைகளை போட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இதுக்கு நம்ம ஊற்றணும். ஏன்னா இது ஒரு நல்ல தொக்கு மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதை 2 நாளைக்கு கூட நீங்கள் வச்சுருந்து நீங்கள் சாப்பிட்லாம். இது நல்லா அருமையாக இருக்கும். நம்ம வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இறால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு குக் ஆயிரும். ரோஸ்ட் ஆகும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இறாலை ஃப்ரை பண்ணாதீங்க, அப்போ ரொம்ப ரப்பரியாக ஆயிரும் உங்களுக்கு. இறால் வந்து நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு இறாலை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி வந்து சூடாக ரைஸ் குக்கரில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு இந்த இறால் வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது மிஞ்சினா கூட நம்ம வெளியில் இருந்தால் கூட இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி கெட்டு போகாது. ஆனாலும் ஒரு 7-7:30 மணிக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் தேவைப்பட்டால் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் இருக்காது. நைட்டுக்கு நான் இட்லியோடு இதை காலி பண்ணிடுவோம் இன்றைக்கி நாங்கள். அதால் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு. நல்லா இருக்குது. அம்மா வச்ச மீன் குழம்பு. ரைஸும் நம்ம வீட்டு ரைஸு, நம்ம ஊர் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. ஆமாம்மா, அதே தான் ரைஸு. எடுத்துக்கோமா. இது பாயில் ரைஸால் கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இல்லை. மீன் குழம்பு எடுத்துப்பார். இங்கே உள்ள இந்த புளியை போட்டதால் அப்படி இருக்குது. அந்த டேமரின் பேஸ்ட்டு நம்ம ஊர் மாதிரி புளியை கரைச்சி போட்டோன்னா கலர் வந்து கொஞ்சம் இன்னும் இவ்வளோ டார்க்காக இருக்காது. நல்லா எடுத்துக்கோ. நான் இது வைக்கிறேன் உனக்கு. போதுமா? ப்ரான்ஸ் வச்சு சாப்பிடு. ப்ரான்ஸ் வந்து தொக்கு மாதிரி வச்சுருக்குது. சாப்பிட்டு நான் இது தரேன். மீன் குழம்பு எடுத்துக்கோ. உடையாமல் எடு. நான் உனக்கு எடுத்து தரேன். இந்தா நீ எடுத்துக்கிறியா? எடுத்துக்கோ. அந்த ஃபுல் மீன் எடுத்துக்கோ. மாங்காய் எடுத்துக்கோ. மாங்காய் நல்லாயிருக்கும். மாங்காய் வேண்டாமா? போதும் போதும் போதும். குழம்பு ரொம்ப ஊற்றிக்காத. சரி, ஊறுகாயும் எடுத்துக்கிறியா? கொஞ்சமாக எடுத்துக்கோ. சரி.
ஓகே வாங்கம்மா உட்காரணும். நானும் உட்காடுறேன், சாப்பிட உட்காடுறேன். நீ சாப்பிடு. நீங்கள் சாப்பிடுங்கம்மா. சாப்பிடு. நல்லா இருக்கா? ம், சூப்பராக இருக்குமா.